ப்ரிவிலேஜ் நமக்கு வந்து தேவன் கொடுத்ததா இந்த ஒரு நாள். ஸோ இன்னைக்கு அதுக்கு தக்க மாதிரி ஒரு ஒரு பாட்டம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுவே த ரிவைவிங் ஆஃப் அவர் கோவனன்ட், நமது உடன்படிக்கையை உயிர்ப்பித்தல். அந்த தலைப்பின் கீழே நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நான் தனிப்பட்ட முறைமையில நன்றிகள் எடுத்துட்டு நம்ம இதை ஆரம்பிக்கலாம். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில இது மேலோட்டமா வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாருக்கிட்ட இந்த நிபந்தனை உடன்படிக்கை செஞ்சிட்டோம், இதுக்காக நம்ம இந்த நிபந்தனை உடன்படிக்கை செஞ்சிட்டோம் அப்படி நமக்கு பார்க்கலாம். அப்படியே நம்ம யாருக்கிட்ட நிபந்தனை செஞ்சிட்டோமோ அவங்க பத்தி நமக்கு ஏன்னா தெரியும், எதுக்காக அவங்களோட பிளான் சித்தம் என்ன அப்படி நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். அப்படியே ஒரு மூணாவது கொஸ்டினா நம்ம வந்து அவங்களோட சித்தம் நம்ம சொல்றோம் நிறைய தடவை, தேவனா உங்களோட சித்தமே நிறைவேறதுக்காக அவங்களோட தெய்வீக பிரணாளிக்கை நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட அவங்களோட தெய்வீக பிரணாளிக்கை என்னவா இருக்குது, அது யாருன்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அது எப்படி அது எக்ஸிக்யூட் பண்றாங்க, யாரு பண்ண போறாங்க, ஸோ அதுக்கான தகுதி என்ன. ஸோ இந்த மூணு கடைசியா வந்து நம்மளோட அழைப்பு பத்தி நம்ம ஒரு இதை பார்க்க போறோம். ஸோ இது மேலோட்டமா இந்த நம்ம பாட்டத்துல நம்ம இது தியானிக்க போறோம். ஸோ இது தியானத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேள்வி, நம்ம யாருக்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டோம்? பிதாவான தேவன் கிட்ட. நீங்க சீக்கிரமா சொல்லிட்டு சீக்கிரமா முடிச்சுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் இது தெரிஞ்சின விஷயங்கள் தான். ஆனா ஒரு தடவை ரிகால் பண்ண போறது நம்ம தியானிக்க போறோம். ஸோ அதுவே நம்ம வச்சனம்ல நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பிதாவான தேவன் சொல்றாங்க, பலியினால் என்னோட உடன்படிக்கை செஞ்சுன்னா பரிசுத்தவான்கள் ஸோ இன்னொட்டிக்கு கூடுங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பலியினால் சொல்லப்படுறது, அந்த பலி எப்படிப்பட்ட பலி? எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்லிருக்கேன் சீக்வென்ஸ். ஸோ ரோமன் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கலாம். ரோமன் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்னன்னா நம்ம சரீரம் வந்து தேவனுக்கு ஆலயமா இருக்கிறது மாதிரி நம்ம பார்க்கலாம். சோ அப்படிப்பட்ட அந்த சரீரம் நம்ம தேவனுக்கு ஜீவ பலியா அர்ப்பிக்கிறத புத்தியுள்ள ஆராதனை நம்ம பார்க்கலாம். சோ இது நம்ம எப்படி நம்ம ஜீவ பலியா அர்ப்பிக்க முடியும் அப்படி பார்த்தா, வேதாகத்திலும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த பலி, இந்த ஆவிக்குரிய சம்பந்தமான இந்த பலிகள் வந்து நம்ம ஜீவ பலியா எப்படி நம்ம அர்ப்பணிக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்து நாள் மட்டும்தான் அது வந்து நம்ம அர்ப்பணிக்க முடியும். அது தவிர நம்ம எப்படி ஜீவ பலி நம்ம எப்படி பலி கொடுத்திருந்தாலும் அது ஒண்ணுமே இல்லை. சோ உலகத்துல நம்ம பார்க்கலாம், எவ்வளவு பேர் வந்து நமக்கு மேல அதிகமான தேவனோட ஊழியத்துல வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா அது உண்மையான அது அவங்களோட தெய்வீக பிரணாளிக்கை தேவனோட சித்தம் தெரியாம எப்படி இந்த வழியில வராம அவங்க பண்றாங்க. ஆனா அது நிஜமா தேவன் ஏற்றுக்க முடியுமானா முடியாது. சோ யார் இயேசு கிறிஸ்து பலியா நம்ம இந்த பலிகள் ஜீவ பலியா நம்ம அர்ப்பிக்க முடியும், அவங்க மட்டும்தான் அது பாக்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும் நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம எப்படி நம்ம இது பண்ணலாம், எதுக்கு நம்ம அவங்களோட மூலம் தான் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்ல நம்ம பார்க்கலாம். இப்ப இயேசு கிறிஸ்துனால் நம்ம தெரிஞ்சுட்டோம், அவங்க மூலமா நம்ம எப்படி நம்ம பலி ஆக முடியும் அப்படி பார்த்தா, இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றாங்க, நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சீசர் ஆகணும், சீசர் ஆனாதான் உங்களோட பலி செலுத்த முடியும். அப்படிப்பட்டாதான் அந்த உடன்படிக்கை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி நமக்கு இருக்குது. சோ இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றாங்க, தன்னைத்தான் வேர்த்தி அவங்களோட சிலுவை சுமந்துக்கணும். சோ அது நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு கிளியரா தெரியுதுனால அது டீப்பா நம்ம போறது இல்லை. சோ ஓகே, நம்ம வந்து நம்மை தாழ்த்து
விலக்கி நம்ம சிலுவை நம்ம எடுத்து போறோம். எதுக்கு பண்றோம்? ஓகே, நிபந்தனை பண்றோம், எதுக்காக? பர்பஸ், ரிசல்ட் என்ன? அப்படி அதுவே நம்ம வசனங்களை பார்க்கலாம். கலாத்தியன் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 29. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரருமாய் இருக்கிறீர்கள். சோ இங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருந்தா யாருக்கு நம்ம சந்ததியா இருக்க போறோம்? அப்ரஹாமுக்கு சந்ததியா இருக்க போறோம். சோ அப்ரஹாமுக்கு சந்ததியா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்தானம் நமக்கும் சுதந்திரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இங்கே திருப்பி அப்ரஹாமுக்கு கொடுத்த வாக்தானம் நேரா நிறைவேற்றுச்சுன்னா இல்ல. அது யாரு மூலமா வருதுன்னா, நம்ம இங்க ஜெனசிஸ் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் பார்த்தா அது இசாக் மூலம்தான். இசாக்கு சந்ததி மூலமா தான் அவங்களுக்கு சில அப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்தானம் அவங்க மூலமா தான் நிறைவேற்றப்படுறது நம்ம ஆதிகாகம்ல பார்க்கலாம். சோ அவங்க மூலமா இருக்கிறது என்ன வாக்தானம் அப்படின்னா, திருப்பி இசாக்குக்கு என்ன வாக்தானம் கொடுக்கப்பட்டது? ஆதியாகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 4. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். எல்லாமே நம்ம பேசிக் கிளாஸ்ல கவர் ஆன டாபிக் தான். சோ அப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட 2 வாக்தானத்துல ஒரு பங்கு மட்டும் இசாக்குக்கு வந்தது நம்ம பார்க்கலாம். அதுலவே மேலோட்டமான வாக்தானம் மேல்குரியது என்னன்னா, ஆகாஷ நட்சத்திரம் வரை அவங்களோட சந்தத்தினை ஆசீர்வதிக்கப்படுறது. ஸோ இங்க நம்ம கிளியரா தெரியும் அந்த ஆகாஷ நட்சத்திரம் சர்ச் கிளாஸ் பத்தி. ஸோ அந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த இசாக் மூலமா தான் வர்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாருக்கும் யூதர்களுக்கு தான் அது நம்ம கிளியரா தெரியும். அப்ரஹாம் சந்தத்து மூலமா வந்ததுதான் இஸ்ரேல்கள் பீப்புள். அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்தானம் தேவனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு மகிமை நம்ம சொல்லலாம்னா அப்படி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா அது கடைசி இப்போ யாருக்கு வந்ததுன்னா, அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரம் வசனம் 46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினாலே இதோ நாங்கள் புறஜாதிகாரிடத்தில் போகிறோம். சோ இங்க கிளியரா அப்போஸ்தலர்கள் பவுல் அண்ட் பர்னபா நம்ம சொல்றாங்க, உங்ககிட்டதான் ஃபர்ஸ்ட் இந்த இது சொல்ற அவசியம் இருக்குது. ஆனாலும் நீங்க அது தள்ளி போடுறாங்க. நீங்க அந்த நித்திய ஜீவனுக்கு அபாத்திரமாய் நீங்க எண்ணிக்கிறாங்க. அதனால நாங்களும் போய் புறஜாதிகள் கிட்ட போறோம். அப்படி சோ அப்படிதான் நமக்கு அந்த பங்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. சோ இது எல்லாருக்கும் இந்த அழைப்பு வந்துச்சுன்னா, உலகத்துல எல்லாருக்கும் இந்த சான்ஸ் இருக்குதுன்னா இல்ல. ஓகே, சோ இப்போ நம்ம இந்த அழைப்புக்குள் வந்துட்டோம். இப்போ நம்ம கிளியரா பார்த்துட்டு வர அந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணதா நம்ம வந்தோம், நல்லா இருக்குது. சோ இதுக்கு எதனா தேவன் அவங்களோட எதனா நமக்கு ஒரு சகாயம் பண்ணுவாங்கவா? அவங்களோட கிருபை நமக்கு இருக்குமா? அப்படி நம்ம கேட்டா கண்டிப்பா அதுக்கான வழிகாட்டுதல் நமக்கு இருக்கும் தான் நம்ம சொல்லணும். சோ அதுக்கு நம்ம வசனம் பார்க்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க கிளியரா சொல்றாங்க நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, the great exceeding great and precious promises நமக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல பர்டிகுலரா இந்த அழைப்பு கொடுத்த தேவன் நமக்கு அவங்களோட மகிமைக்கு அந்த குணாதிசயங்களுக்கு அதுக்கு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், அந்த மேன்மையுள்ள வாக்கு தத்தங்கள் நம்ம கொடுத்திருக்காங்க. எதுக்குன்னா தேவனோட பங்கெடுக்கிறதுக்கு, அவங்களோட தெய்வீக சுபாவத்துக்கு பெற்றுக்கொள்றதுக்கு தான் நமக்கு இப்படி அந்த அழைப்பு அதுக்குதான் தெய்வீக டிவைன் நேச்சருக்கு தான் நமக்கு நம்ம தேவனோட மாறதுக்கு தானே நமக்கு இந்த அழைப்பு கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்திருக்கிறது நமக்கு அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கறாங்க தேவன்.
அது எப்படின்னா திருப்பி மகிமையும் குணாதிசயங்கள் பற்றி தான் அது வந்து வேரி ஆகும். ஸோ இங்கே நமக்கு இது எக்ஸ்பாண்டபிள் பைபிள் கமெண்ட்ரி நம்ம பார்த்தா, அழைக்கப்பட்ட நமக்கு வந்து எல்லாருக்கும் இந்த அழைப்பு வந்துச்சுன்னா இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ யாரு இந்த பர்டிகுலர் இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் இங்க அழைப்புக்குள்ள இருக்கணும்னா எது பேஸ் பண்ணி தான் நமக்கு பிரதர் நமக்கு சொல்றாங்கன்னா, காட் ரிக்வைர்ஸ் சர்டன் கண்டிஷன்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ வில் ரன் இன் த ரேஸ். தேவனுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு தக்க மாதிரி யார் யார் ஓட முடியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். அப்படியே சில பேர் வந்து பாவம் பண்ணுவாங்க, கில்ட்டி ஃபீலிங்கா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த அழைப்பு வந்து கொடுக்கப்படலாம். அவங்களோட ராஜ்யத்துல இருக்கிறதுக்கு பர்டிகுலர் யார் யார் பாவம் பண்ணி அந்த எல்லாரும் பாவங்கள் தான் இருக்கிறோம். ஆனா யார் மாறு மனசு இந்த ரிப்பெண்டன்ட் மனம் திரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட விசுவாசகர்களுக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு, அவங்களோட உடன்படிக்கை பண்ற அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டது. அப்படியே மகிமை நம்ம பார்க்கலாம், குளோரிக்காக மகிமைக்காக அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க. அந்த அழைப்பு அந்த குளோரி எப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இருட்டுல இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு மார்வலஸ் லைட், நமக்கு ஒரு ரொம்ப பிரைட் லைட்குள்ள அவங்க இந்த சத்தியத்தை கொடுத்துட்டு நமக்கு வழி நடத்திருக்கிறாங்க. ஸோ அது பர்டிகுலரா எப்படி நான் இது புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம இந்த யார் யார் ஓட முடியுமோ அவங்களுக்குள்ள அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்படியே யார் யார் இது பர்டிகுலர் இதை நான் ஓடி நான் முடிக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த திருட நிச்சயம் நமக்கு அந்த இப்படி டிட்டர்மினேஷன் நமக்கு இருக்குதோ, நம்ம வந்து நம்ம லைஃப்ல மத்தது எது நம்ம எக்ஸாம்பிள் பவுல் பார்க்கலாம். இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே குப்பை எப்படி எண்ணி அந்த கிரீட்டத்துக்காக எப்படி அவங்க ஓடிருக்காங்களோ, இதுதான் என்னோட லைஃப் கோல், மத்தது எல்லாமே எனக்கு குப்பை. சோ அப்படிப்பட்ட மனநிலை யார் இருக்குமோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட மகிமை கொடுக்கப்படுறது நம்ம பார்க்கலாம். அப்படியே இங்க இந்த வச்சு அந்த குணாதிசயங்கள் இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, திவ்ய சுவாவம். கரெக்ட் சிஸ்டர். தேவன் வந்து அவங்களோட ராஜ்யத்திலோ பர்டிகுலரா அவங்களோட ஆளுகை செய்ய போற அந்த சர்ச் கிளாஸ் பீப்புள் நடுமுலோ யாருமே ஒரு பலகீனமா இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறது இல்ல. சேம் டைம் அந்த மனநிலை எப்படி இருக்கும்னா, அப்படி கான்சென்ட்ரேட்டடா ஒன்னு பத்தி அந்த கிரீட்டம் பத்தி தான் நம்ம இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட லாயல்டி நம்ம வந்து தேவனுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து அவங்களோட முழுசா தேவனுக்கு ஒப்புவித்திருக்காங்களோ அப்படி யார் யார் இருப்பாங்களோ அப்படிப்பட்ட அவங்களுக்கு இந்த மாதிரி இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ கிரேட் எக்ஸீடிங் ப்ராமிசஸ் நம்ம தெரியும். எக்ஸீடிங் கிரேட்னா நம்ம பூமிக்கு இல்லாம பரதுக்கேறின ஒரு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. ப்ரீசியஸ் ப்ராமிசஸ்னா தேவனோட வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அந்த வசனங்கள் தான் இயேசு கிறிஸ்து மூலமா பேசப்பட்ட அந்த நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகள்னால மட்டும்தான் நம்ம வந்து தெய்வீக நேச்சருக்கு, குளோரிக்கு, ஆனருக்கு, அந்த இம்மோர்டாலிட்டி, அந்த சாவமுள்ள அருமை நிலைக்கு போறதுக்கு அதுதான் நமக்கு மெயினா இருக்கும். ஏன்னா அந்த கிரேட் ப்ராமிசஸ்ல தான் நமக்கு இருக்குது. இங்க பங்குள்ளவர்கள் நமக்கு இங்க சொல்றாங்க, பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர். ஸோ அது எப்படின்னா, முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன்ல வர்றதுக்கு இயேசு கிறிஸ்தியோட ஆளுகை செய்யறதுக்கு ஜாயிண்ட் இன்ஹெரிட்டன்ஸா வர்றது இங்க நமக்கு ரிப்ரசென்ட் பண்றது. பார்ட்டேக்கர்ஸ்னா எதுலன்னா அந்த ஆளுகையில ஃபர்ஸ்ட் ரிஜெக்ஷன்ல வர்றதுக்கு இந்த டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி. எப்படின்னா ஏஞ்சல்ஸ்க்கு மேலான ஹையஸ்ட் கிரேட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பாடி பீயிங் ப்ராமிஸ்ட் பை டு ஓவர் கமிங். யார் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குதானம். அதுதான் சபை கிளாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்கள்தான் ராயல் பிரீஸ்ட்ஹுட்டா பிரதான யாஜகராக இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இது முழுசா எப்படி சொல்லணும்னா, ஒரு இம்மோர்டாலிட்டி, பிதா எப்படி அவங்க மரணமே இல்லாத நிலையில அவங்க இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நிலை வந்து அந்த சபை வாய்ப்புல வந்தா சபை அந்த மாதிரி யாரு அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நானும்
ஜெயிச்சு சிம்மாசனம் மேல உட்கார்ந்துட்டணும் வெளிப்படுத்தல சொல்லுவாங்க. அப்படியே யார் யாரு ஜெயிச்சு வருவாங்களோ அவங்களுக்கு சிம்மாசனம் உட்கார்ந்துப்பாங்க. சோ அப்படிப்பட்ட தெய்வீக நிலைக்கு நமக்கு இருக்குது. சோ இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்கள் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு நமக்கு கொடுத்துட்டே வராங்க. எதுக்காக? என்ன பர்பஸ்க்காக? அதுல இன்னைக்கு இப்பவே பார்த்தோம், சபை ஆகிறதுக்கு. சோ இப்ப நமக்கு பிதா கிட்ட நம்ம வந்து உடம்படிக்கை பண்ணிட்டோம் அப்படி பார்த்தோம். ஸோ அவங்களை பத்தி நமக்கு என்ன தெரியும்? வச்சனங்களை பார்க்கலாமா? கரெக்ட். குமாரன் மூலமா தான் நமக்கு வெளிப்படுத்திருக்காங்க. சோ இதுக்கு ஒரு வச்சனம் பார்க்கலாம். நம்ம வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 14. லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இது தேவன சிருஷ்டிக்கு ஆதியம் இருக்கிறது யாருன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து பத்தி இங்க சொல்றது. சோ இங்க ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். கொலோசியன் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 15. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொல்பமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். சோ இப்பவே நம்ம ஆல்ரெடி நீங்களும் சொல்லியிருக்காங்க, தேவனுக்கு அவங்க மூலமா தான் வெளிப்படுத்திருக்காங்க. என்னன்னா தேவன் அதிர்ஷ்டமா இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம வெளிப்படுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் எவரி கிரியேச்சர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி தேவன் மட்டும்தான் தனியா தான் இருக்கிறது மாதிரி நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். ஸோ சில டைம் வரைக்கும் எப்படி இயேசு கிறிஸ்து அந்த முதல் ஃபர்ஸ்ட் பார்னா இருக்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவன் மட்டும்தான் தனியா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள இருந்துக்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க பத்தி இங்க நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு மைட்டி காட் அவங்க. ஸோ ஜெஹோவா செல்ஃப் சென்டர்டு, சிங்கிள் மைண்டட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். அவங்க ஒரு விஷயத்தை பத்தி தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. நம்ம மாதிரி ஒரே டைம்ல மல்டிபிளா நம்ம யோசிச்சுட்டு அது பண்ணணுமா இது செஞ்சணுமா அப்படி அவங்க அந்த கன்ஃபியூஷனே அந்த குழப்பமே அவங்களுக்கு இருக்காது. ஒண்ணு அது ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தான் சுயமா இருக்கிறாங்க, செல்ஃப் கண்டைன்டு. ஸோ நேத்து எப்படி இருக்கிறாங்களோ இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்களோ நாளைக்கு அப்படியே இருப்பாங்க. இஸ் நாட் சேஞ்சஸ். எப்பவே அவங்க மாறான தேவன். ஸோ அவங்களோட குணலட்சணங்கள் மில்லியன் இயர்ஸ் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த குணலட்சணங்கள் இப்போ அப்படிதான் இருக்குது. வரப்போற நாளும் அப்படிதான் இறக்க போகுது. ஆனா அது வந்து நமக்கு வெளிப்படப்படல, அன்ரிவீலா இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு வெளிப்படைச்சு சில விஷயங்கள். சோ இப்போ அவங்களோட கிரியேஷன்ல பார்த்தா ஒரு ஸ்டெப்பு அவங்க அந்த கிரியேஷன்ல அவங்களோட தெய்வீக குணலட்சணங்கள் நமக்கு வந்து வெளிப்படுத்திட்டே வந்துட்டே இருக்குது. ஸோ இங்க முன்னாடியும் அவங்களோட தெய்வீக குணலட்சணங்கள் அப்படியே வெளிப்படுத்திட்டே இருக்கும் இன் ஃபியூச்சர்ல. ஸோ இது நம்ம ஒரு ரீசனபிளா நம்ம ஒரு அசியூம்ஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஸ்கிரிப்சர்ஸ் வைஸா நமக்கு அந்த கிரேட் ஒர்க் கிரியேஷன் வந்து நமக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் பிளானட் வந்து நமக்கு அந்த நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு முன்னாடி எவ்வளோ இந்த விஸ்வாசத்துல பார்த்தா ஆகாஷத்துல பார்த்தா எவ்வளவு நமக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு உண்டு. இந்த எல்லா ஒர்க்ஸும் வந்து அந்த அவங்களோட திவைக கிரேஸ் அந்த கிருபை அது எப்படி வேலை செய்யுதுன்னா இந்த எர்த் மேலதான் இந்த பூமி மேலதான் அது வேலை செய்யுதான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட கிரியேஷன் பூமி எவ்வளவு அண்ட சராசரத்துல எவ்வளவு இருக்குது பிளானட்டரி சிஸ்டம்ஸ். ஆனா அதுல எல்லாத்திலும் அவங்களோட கிருபையினால அந்த வேலை செய்யுதானா அவங்களோட தெய்வீக பிரணாளிக்க இந்த பூமியில மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கிரியை செய்யறது நம்ம பார்க்கலாம்னா இப்ப பூமி மேல வந்து நமக்கு இந்த ஈவில் சாத்தானு அனுமதி தேவன் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு தெளிந்த விஷயமா இருக்குது, அந்த தெளிவா இருக்குது, வைஸா இருக்குது. தேவன் அது வந்து அனுமதி கொடுக்கிறது பூமி மேல. ஆனா அது மற்ற இருக்கிற அந்த பிளானட்ஸ்ல மேல அது வந்து அப்படிப்பட்ட அந்த பாவம் அதனால வந்த சம்பளம் மரணம் அப்படிப்பட்டது அங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா அது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்காது, அந்த பாவம் அதனால வந்த மரண தேதி. ஆனா
அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தேவைப்படுறதுனால இங்கதான் நமக்கு வந்து அது அனுமதி கொடுக்குறாங்க. சோ அதனால இந்த பூமி மேல அந்த பாவம், அந்த மரணம், அந்த ஆளுகை வந்து அனுமதி கொடுக்கிறது அது ஒரு தெளிவான விஷயமா தேவனுக்கு இருக்குது. ஆனா மத்த பிளானட் சிஸ்டம்ல அது தேவையில்லை, அந்த பெனிஃபிட் எதுவுமே இருக்காது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். சேம் டைம் சோ அவங்களோட குணலட்சணங்கள்ல நம்ம தெரியும் நல்லா, நீதி, அன்பு, அவங்களோட வல்லமை, அவங்களோட ஞானம். சோ இது எப்படி எப்படி வேலை செய்யுமோ நம்ம தெரியும். ஃபர்ஸ்ட் நீதி ஃபர்ஸ்ட் தான் தேவனுக்கு. சோ அந்த நீதினாலதான் நமக்கு வந்து இந்த பாவத்தை அவங்க அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அது மூலமா நமக்கு மரணம் வந்துச்சு. அதுதான் அவங்களோட நீதி. எதுக்குனாலதான் தேவன் கிளியரா சொல்லியிருக்காங்க ஆதாம்க்கு, நீங்க சாப்பிடனால கண்டிப்பா சாவ, அந்த சாபம் கொடுத்தனால அது அவங்களோட நீதி. சோ அதுக்குள்ள அவங்களோட அன்பு செகண்ட்ல எப்படி வரும்னா, சோ அதனால திருப்பி அவங்களுக்கு மீட்பறதுக்கு ஒரு மீட்பண்ணி அவங்க ஆயத்தம் பண்ணிருக்கிறாங்க. அந்த மீட்பருக்கான ஒரு மகிமை அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணிருப்பாங்க. அந்த பிளான் அவங்களுக்கு மூலம் வரப்போற சர்ச்சு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு கிடைக்க போறது எல்லாமே அந்த நெக்ஸ்ட் எல்லாம் என்ன நடக்கும், அந்த மனிதனை திருப்பி ரிசம்ட் பண்றதுக்கு அப்படி எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுதான் அவங்களோட அன்பா இருக்குது. சோ அதுக்கப்புறம் அவங்களோட வல்லமை, அது எப்படின்னா அந்த மனிதர்னி அவங்களோட கிறிஸ்துவோட ராஜ்யத்துல எல்லாரும் ஆல்ரெடி மரண நிலையில இருப்பாங்க. அவங்க டெத் ஆயிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அவங்க எல்லாரும் திருப்பி உயிர் திருத்தல், ரிசரக்ஷன் கொடுத்துட்டு, உயிர் கொடுத்துட்டு திருப்பி அவங்களோட உயிர் தான் திருப்பி கொடுத்துட்டு ரிசரக்ஷன் கொடுக்கறது திருப்பி ஆடாம் அவங்க வந்து ஆல்ரெடி செத்துருப்பாங்க. அவங்களும் திருப்பி ரீஜெனரேட்டர் ஆஃப் ஆடாமா அவங்களோட ரேஸ்ல ஆடாம் சந்ததி எல்லாருக்கும் அந்த மரணத்தின் நிலையில ஒன்று திருப்பி உயிர் கொடுத்துட்டு எழுப்புவாங்க. அதுதான் அவங்களோட வல்லமையா இருக்குதா நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். மனிதன் கிரியேட் பண்ணா அவங்க தப்பு பண்ணாம இருப்பாங்களான்னா கண்டிப்பா பண்ணுவாங்க, தெரியும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் தேவனுக்கு முன்னாடியே தெரியும். ஞானமா அந்த முன்னாடி நடக்க வேண்டிய எல்லா காரியங்களும் இப்போ நடக்கிறது தெரியும், இங்க முன்னாடி நடக்க போறது எல்லாமே தெரியும். சோ அதுதான் அவங்களோட ஞானமா இருக்குது, ஃபோர் நாலேஜ், விஸ்டமா தேவனுக்கு இருக்குது. சோ இங்க ஒரு சின்ன கேள்வி நான் கேட்கிறேன். இங்க இப்படிப்பட்ட தேவனின் குணலட்சணத்துல மெயினா தேவனுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் எதிர்பார்க்கிறாங்க? obedience. ஒரு ரெண்டு விஷயத்துல அது எல்லாமே தேவனோட எதிர்பார்ப்பு என்ன நம்ம நுண்டி? ஒரு ரைச்சஸ்னஸ், நீதி, பர்ஃபெக்ஷன் என்ன ஃபர்ஸ்ட் அதுதானே வேலை செஞ்சிருங்க. அதுதான் கேட்டேன். அவங்க நீதியா இருக்கிறாங்க, அந்த நீதியை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு முழுசா பரிபூர்ணமா ஆடாம்னு வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ தேவன் வந்து அப்சல்யூட்டா எதிர்பார்க்கறது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னவா இருக்குதுன்னா ஒரு நீதி, ஒரு பரிபூர்ணதா, ஒரு பர்ஃபெக்ஷனா இருக்கிறது எதிர்பார்க்கறாங்க. அதுதான் கடைசி 1000 years முடிச்சதுக்கு அப்புறம் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும் கண்டிப்பா. இங்க நம்ம தேவனை பத்தி என்ன தெரியும்னா, என்ன தெரியும் அப்படி பார்த்தா நம்ம, சோ அவங்க தனியா இருக்கிறதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டே வரும். தனியா இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் இது எல்லாமே முன்னாடி அவங்க ஒரு பிளானா ப்ரீடெஸ்டினேட்டடா பிளான் பண்ணி தான் இது எல்லாமே அவங்க ரெடியா இருக்கிறாங்க. சோ ஆனா இது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்றதுக்கு யாருமே இல்லை. சோ எல்லாமே ரெடி பண்ணிட்டே வராங்க, ஒரு பிளான் போட்டுட்டு இப்படி இப்படி பண்ணலாம். அப்படி நம்மவே பார்க்கலாம், இன்னைக்கு சண்டே இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம எவ்வளவு நடிச்சிட்டோம். இங்க வந்து பார்த்தா சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னா இப்படி இருக்கும். ஐயோ எவ்வளவு காரியங்கள் நம்ம பண்ணலாம் அப்படி பார்த்தா யாருமே இல்லவே சொல்றதுக்கு இல்ல கேட்கறதுக்கு, அப்படியே ஒரு இது இருக்கு. ஸோ சேம் வே இங்கவும் யாருமே அப்ரிஷியேட் பண்றதுக்கு தேவனோட தெய்வீக பிரணாளிக்கு அவங்களோட எல்லா டிவைன் பிளான்ஸ் அப்ரிஷியேட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால அது அப்ரிஷியேட் பண்றதுக்காக தான் அவங்க வந்து கிரியேட் பண்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சேம் டைம் அந்த பிளான், அந்த தெய்வீக பிரணாளிக்கு வந்து ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருக்கிறாங்க, யாருக்குமே ரிவீல் பண்ணாம. அது யாருக்கு நமக்கு ரிவீல் ஆயிடுச்சுன்னா இப்போ அவங்களோட குமாரன் மூலமா அவங்களோட குமாரர்கள் இருக்கிற நம்மைக்கு. சோ யார் யார் தேவனோட உடன்படிக்கை செஞ்சு நம்ம பிகாட்டன் ஆஃப் ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட் ஆவினால் ஜெனிபித்தல் பண்ற அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரணாளிக்கை வந்து ரிவீல் பண்ணப்பட்டாச்சு. மற்ற உலக ஜனங்களுக்கு வந்து வரப்போற நாட்கள்ல
எப்படி சமுத்திரம் தண்ணீர்னால் எப்படி ஜலத்தினால் நிலத்தை நிற்குமோ அப்படியே அவங்களோட ஞானத்தினால் வந்து அவங்களோட தெய்வீக குணலட்சணங்கள்னால எப்படி அது எல்லாமே நிலை நிற்கும் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவே நமக்கு வந்து சைன் பவுல் அப்போஸ்தலர்கள் பவுல் நமக்கு கிளியரா சொல்லுவாங்க. We see the divine plan which we see in progress of execution. தேவன் ஜெகோவா எது அவங்க டிவைன் பிளானா அவங்க முன்னாடியே உலக இந்த பவுண்டேஷன் போறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்கிறாங்களோ அந்த நமக்கு இப்போ ப்ரோக்ரஸ்ல போயிட்டே நடந்துட்டே இருக்கிறது மாதிரி அப்போஸ்தலர் பவுல் நமக்கு கிளியரா சொல்லிருக்காங்க. சேம் வே இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே thousands of years millions of years முன்னாடியே இப்போ என்ன நடக்குமோ அன்னைக்கு அவங்களுக்கு அவங்களோட மைண்ட்ல ரொம்ப எலாபரேட்டடா யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது அவங்களோட மைண்ட்ல வந்திருக்கும் கண்டிப்பா. அவங்களோட மைண்ட்ல வரலன்னா ஏற்று எப்படி கிரியேஷன் பண்ணணும் அப்படி அவங்க ஒரு மைண்ட்ல ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்டது நமக்கு இங்க எக்ஸிகியூஷன் போயிட்டே இருக்கும். சோ இப்ப சர்ச் கிளாஸ் எப்படிப்பட்ட சோதனைக்குள்ள நம்ம போகணும் இது எல்லாமே அவங்களுக்கு அந்த முன்னாடியே கண்டிப்பா அவங்களோட மைண்டுக்கு வந்து இருக்கணும். 1,44,000 அவ்வளவு எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பேருக்கு இந்த அழைப்பு நிறைய பேர் போகும். அதுக்குள்ள திருப்பி சிலர் மட்டும்தான் அவங்களோட உடன்படிக்கை பண்ணுவோம். அதுல திருப்பி 1,40,000 பேர் மட்டும்தான் செலெக்ஷன் ஆகுவாங்க. சோ அது எல்லாமே அவங்க ரொம்ப பர்டிகுலரா மைன்யூரா எல்லாமே அவங்களுக்கு முன்னாடியே அது அவங்களோட மனசுல வந்திருக்குதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அந்த பர்பஸ்னாலதான் ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ்குள்ளதான் நம்ம வந்து நம்ம இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கலாம். அந்த ஏஞ்சல்ஸ் எவ்வளவு இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு கிரேட்ஸ் அதுக்குள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கணும் அவங்க கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அதுல நம்ம சில விஷயங்கள் நமக்கு ஃபுல்லா தெரியாது எப்படிப்பட்ட ஏஞ்சல் அவங்க தேவதூதர்கள் கிரியேட் பண்ணிருக்கிறது. ஆனா இருக்கிறதுல வந்து ஏஞ்சல்ஸ் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ், மெசேஞ்சர்ஸ், கார்டியன்ஸ், ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பவர், அத்தாரிட்டி, இப்படிப்பட்ட ஒரு 3 கேட்டகரியில வந்து நம்ம பைபிள்ல ஸ்கிரிப்சர்ல பாக்குற விதமா ஒரு 3 கேட்டகரிஸா நம்ம ஏஞ்சல்ஸ் பிரிச்சுக்கலாம். ஆனா மேபி அதிகமா கண்டிப்பா இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சது வரைக்கும். அப்படியே அதுக்கு கீழே ஒரு நிலை கீழே ஒரு மனிதனை கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பூமியே ஆளுகிறதுக்கு ஒரு ராஜாவா அவங்களுக்கு அந்த கிரீடம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கலாம். அவங்களோட தேவனோட சாயல தான் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். சோ இங்க நமக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், ஏஞ்சல்ஸ் கீழா அப்படி நம்ம மனிதனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ஏன் இவ்வளவு பார்ஷியாலிட்டியா? ஏஞ்சல்ஸ் ஒரு மெட்டு மேல மனிதர் ஒரு கீழவா அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? அப்படி டிவைன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்ட். சோ அந்தந்த நிலைக்கு அது பர்ஃபெக்ட். சோ மனிதன் நிலைக்கு பர்ஃபெக்டா பண்ணிருக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் நிலை அது பர்ஃபெக்டா. சோ நம்ம வந்து ஒரு இன்பர்ஃபெக்ட் இந்த மாதிரி நம்ம அது கம்பேர் பண்ண முடியாது. நம்ம அந்த டிவைன் பிளான் சார்ட்ல பார்த்தா மனிதர் இருக்கிற நிலைக்கு அவங்க பர்ஃபெக்ட் தான், ஏஞ்சல்ஸ் அந்தந்த பர்ஃபெக்ட். சோ அது எதுவுமே நமக்கு அந்த டிஃபரன்ஸ் அந்த பார்சியாலிட்டி எதுவுமே இல்ல அப்படி பார்க்கலாம். ஆனா இந்த எது நிலை இருந்தாலும் அவங்க ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு மோரல் ஏஜென்ட் சொந்தமா அவங்க வந்து எது உண்மை எது தவறு இதெல்லாம் நடக்கிற இது அவங்க நமக்கு வந்து அந்த விஸ்டம் கொடுத்துருக்கிறாங்க. அதனால இது எதுவுமே அந்த டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீவில் இருக்குது. அந்த மனநிலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த விஸ்டம் இருக்குது, அதுவே மனிதருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே வந்து அவங்களோட குணலட்சணங்கள் நம்ம பார்த்தோம். ஜஸ்டிஸ், லவ், பவர், விஸ்டம். அது எப்படி வேலை செய்யுதுன்னா, பிதாக்கிட்ட தேவன் நமக்கு கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. கிரியேட் பண்ணா இது மூலமா நம்ம வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும். அவங்களோட கிரியேஷனா ஒரு கிரேட் பிளெஜரா நம்ம இருக்கணும். சோ நம்ம மூலமா தேவனும் ஒரு சந்தோஷமா ஃபீல் ஆகும். சோ அப்படிதான் நம்ம வந்து ஜீவ பலியா கொடுக்கறது எப்படின்னா, அவங்க அது சுவாசனை ஏத்துக்க மாதிரிதான் அந்த ஜீவ பலியா நம்ம அர்ப்பணிக்கணும். சோ அப்படின்னா நம்ம பார்த்து அவங்க சாட்டிஸ்பாக்சனா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ அவங்க மூலமா நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம மூலமா அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். நாங்க இப்போ வரைக்கும் வந்து அவங்க தனியா இருக்கிற சுச்சுவேஷன்ல தான் இது எல்லாமே எக்ஸிகியூஷன் இப்படி பிளான் இருந்ததை நம்ம பார்க்கலாம். சோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க தனியா இருக்கிறாங்க.
இதுக்கு ஆப்போசிட்டா நம்ம எப்படின்னா, அது நம்ம எப்படி நம்ம கிளியரா உங்க ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஹியூமன் லோன்லினஸ் இஸ் லார்ஜ்லி பிகாஸ் ஆஃப் ஹியூமன் டெஃபிஷியன்சி. நமக்கு குறையா இருக்குதோ அது பத்தி தான் நமக்கு அதிகமா ஒரு தேடுதல் ஆகட்டும், ஒரு தாட்ஸ் நமக்கு இருக்கும். நமக்குள்ள எது குறைவா இருக்குது அது அப்படின்னா, தேவனுக்கு அது குறைவா இருக்குது அப்படின்னா, மனிதர் குறைவா சொல்ல முடியுமானா அப்படியே சொல்ல முடியாது. அவங்க எதுவுமே எதுல குறையா இல்ல. ஏன்னா அவங்கதான் அவங்களுக்குள்ள எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டா முழுசா அவங்க இது இருக்கதான் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு திருப்பி நமக்கு ஒரு ஃபெலோஷிப், ஒரு கம்பேனியன்ஷிப் தேவைப்படும். ஆனா தேவனுக்கு அப்படிப்பட்ட ஃபெலோஷிப், ஒரு கம்பேனியன்ஷிப் தேவைப்படுமானா தேவையில்லை. பட் என்னன்னா, இது எல்லாமே அவங்களோட பிரணாளிக்கை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும், அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பிளான் அவங்க கிரியேட் பண்ணிருக்கிறாங்க. அதுல நம்ம ஒரு பங்கா இருக்குது. ஸோ ஆனா அவங்க தனியா இருந்தா அது எதுவும் ப்ராப்ளமும் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி லோன்லினஸ்ல எதுவுமே இல்லை. பட் அவங்களோட பிளெஷர் என்னன்னா, இப்படி கிரியேட் பண்ணணும், அந்த இப்படிப்பட்ட கிரியேச்சர்ஸ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணது அது சந்தோஷமா இருக்கணும். அதனால அவங்களோட தெய்வீக குணலட்சணங்கள் வெளிப்படணும். ஸோ அதுதான் அவங்களோட மொத்தமான ஒரு கான்செப்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம கிளியரா தெரியும். தேவனுக்கு நம்ம மனிதன் கிரியேட் பண்ணா திருப்பி அவங்க எனக்கு பாவம் செஞ்சுவாங்க அப்படி தெரியும். தெரிஞ்சினாலும் அவங்க டேஞ்சரா இருப்பாங்க அப்படி தெரிஞ்சினாலும் அவங்க அதை தடை பண்ணலாம். அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அப்படி பண்ணாலும் அவங்களோட தெய்வீக பிரணாளிக்கு எதனா அப்செட் ஆயிடுச்சா? இல்ல. ஏன்னா அவங்க கிளியரா தெரிஞ்சுக்கிறாங்க, அது எல்லாமே அப்படி ப்ராப்பரா எது நடந்தாலும் அவங்களோட தெய்வீக பிரணாளிக்கு அது நடந்துட்டே போயிட்டே போகும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம அது கொஞ்சம் எப்படி சொல்லணும்னா, சாத்தான் நம்ம தேவனோட பிள்ளைகள் ரொம்ப துன்பத்தே இருப்பாங்க. சபை ஆகிறதுக்கு அவங்க தடையே பண்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அது அவங்களோட நிலை. ஆனா அது நிஜமா எப்படின்னா, தேவன் அது எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, அது மூலமா அந்த நெருப்புகள் மூலமா தான் நம்ம ரொம்ப பரிசுத்தம் பண்றது மாதிரி நம்ம அது புரிஞ்சுக்கணும். அப்படிதான் நம்ம இது புரிஞ்சுக்கலாம் அவங்களோட குணலட்சணங்கள் எல்லாமே. ஸோ இப்படிப்பட்ட இந்த அவங்களோட தெய்வீக பிரணாளிக்க யாருக்குமே தெரியல. அந்த டைம்ல அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வராங்க. அதுவே நமக்கு எப்படி நமக்கு இருக்குதுன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்துல அது 7 சீல்ஸ் பத்தி நமக்கு அது ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. நீங்க ரெவல்யூஷன் 5ஆம் அதிகாரம் 1-5 அது அந்த வசனங்கள். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டும் 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமானாய் காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இங்க யூதா கோத்திரம் அங்க நுண்டி நடக்கிற சம்பவம். ஆனா தேவனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறப்போ அவங்களோட கையில ஒரு புஸ்தகம் இருக்குது, அதுக்கு 7 முத்திரைகள் போட்டது நாம் பார்க்கலாம். எதுக்குன்னா ஒரு சீக்ரெசி அதுல மெயின்டைன் பண்றாங்க. ஒரு தெய்வீக ரகசியம் அதுல இருக்குது, தெய்வீக பர்பஸ் அதுல இருக்குது. அது ரிப்ரசென்ட் சிம்பாலிக்கலா நமக்கு இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்துல நமக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அப்போஸ்தலர்கள் யோவானுக்கு. சோ அங்கேயே கிளியரா பார்க்கலாம் நம்ம. அது திறக்கிறதுக்கு பரலோகத்தை ஆனாலும் பூமிக்குள்ள மீது ஆனாலும் அதுக்கு கீழானாலும் யாருமே அதுக்கு அந்த தகுதி இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்படிப்பட்ட தெய்வீக பிரணாளிக்கு நம்ம பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 2 கொஸ்டின்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். அந்த தகுதி யாருக்கு இல்ல மாதிரி நம்ம கிளியரா எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அப்போதான் யோவானுக்கு ஒரு தூதன் சொல்றாங்க, திருப்பி யூதா கோத்திரத்து நுண்டி ஒருத்தர் இருக்கிறாங்க, ஆட்டுக்குட்டிய டெத் ஆயிட்டு ஜெயம் பொந்தி வராங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ இதுவே கம்ப்ளீட்டா சீக்ரெட்டுக்கா இருக்கிற மாதிரி நம்ம இந்த அவங்களோட தெய்வீக பிரணாளிக்கு கம்ப்ளீட் சீக்ரெட்ஸ்ல இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இது அவங்க கையில இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அவங்களோட பவர் வல்லமையில தான் அது எல்லாமே ஒரு ரகசியமா இருக்கிற மாதிரி நம்ம அது புரிஞ்சுக்கலாம். சோ ஆனா இது தேவன் சில ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டே வர்றாங்க. எப்படின்னா
அவங்க இஸ்ரேல் பீப்புள் கொடுத்த தர்மசாஸ்திரத்துல சில ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டே வராங்க அவங்களோட தெய்வீக பிரணாளிக்கை பத்தி. அப்படியே நிறைய தீர்க்கதர்சிகள் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுத்திட்டே வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு புரியல. தனக்கு அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டேனியல் கடைசி நாட்கள்ல பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே புரியாம இருக்கிறாங்க. ஆனா கடைசி தேவன் என்ன சொன்னாங்க, இது நீங்க மூடிங்க, இது உங்களுக்கு இல்ல, சோ இது வரப்போற பரிசுத்தவான்களுக்கு. ஆனா அவங்களோட தேடுதல் எப்படி இருந்துச்சுன்னா, இது என்னவா இருக்குது. ஆனா அது அந்த தேடுதல் அது கேட்டுட்டே இருப்பாங்க, இது பத்தி இது பத்தி எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி. அந்த அவங்க கேட்கறது நமக்கு மூலமா அவங்க கேட்கறாங்க, நமக்கு உபயோககரமா இருக்கிறதுக்கு அவங்க கேட்கறாங்க. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு தெரியல. எவ்வளவு தீர்க்கதர்சிகள் பழைய ஏற்பாட்டுல எஜையா இருக்கிறாங்க, எவ்வளவு தீர்க்கதர்சிகள் இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையா அவங்களுக்கு அதை பத்தி அவங்களோட நிஜமான மீனிங் தெரிஞ்சுக்குமானா கண்டிப்பா இல்ல. ஆனா தெய்வீக பிரணாளிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹிண்ட் கொடுத்துட்டே வந்திருக்கிறாங்க தேவன். பட் ஹிடன் மிஸ்ட்ரி தான் அது, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட இந்த ஹிடன் மிஸ்ட்ரி ஒரு சேஃபா செக்யூரா சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்க தேவன். அது மட்டும் இல்ல, அது ஓபன் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாங்க சிலருக்கு. அந்த பார்த்தோம் தகுதி யாருக்கு இருக்கும், அப்படிப்பட்ட தகுதி. அப்படி என்னன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் அது டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு தேவன் ஒரு ஒரு கணத்தை கொடுக்கறாங்க ஒரு ஏஜென்ட்க்கு. யார் யார் அந்த பர்பஸ்னு எக்ஸிக்யூட் பண்ணணும், ஐ மீன் திறக்கணும், படிக்கணும், எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. சோ அதுவே பார்த்தோம் யாருக்குமே பரலோகத்தை ஆனாலும் பூமி மேலாலும் பூமி கீழாலும் யாருமே அந்த தகுதி இல்லாம நம்ம பார்த்துட்டே வந்துட்டே இருக்கிறோம். சோ அந்த ரேஸ்ல தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படின்னா, லூசிபர் பசு வந்திருக்கிறாங்க, மனிதருக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க தேவனுக்கு கீழ்பட்டிருக்காங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாரும் வந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து யாரும் வந்திருக்காங்க, தூதர்கள், தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எக்ஸிக்யூட் பண்ண அதுக்கு தக்க மாதிரியான தகுதி காமிக்கிறாங்கன்னா இல்ல. அதுக்கப்புறம் எது கொடுக்கப்பட்டது, நியாய பிரமாணங்கள். இஸ்ரேல் ஒரு நாட்கள் ஒரு சில பிதரல் ஆபிரகாம் இந்த மாதிரியான அவங்களோட விசுவாசம் மூலமா ஒரு சந்ததினை அவங்க சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு தர்மசாஸ்திரம் கொடுத்துட்டு அது மூலமான யாரನ್ನ கீழ்ப்படி இது மூலம் ஜீவன் பெற்றுக்கொண்டா அவங்களுக்கான கொடுக்கலாம். அப்படி பார்த்தா அவங்களும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சோ கடைசிதான் அதுலதான் தர்மசாஸ்திரம் கீழே தான் அவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. சோ ஆனா யாருமே பண்ண முடியல. சோ கடைசி இயேசு கிறிஸ்து அந்த ரேஸ்ல வந்திருக்கிறாங்க அப்படி நம்ம புரிஞ்சு பார்க்கலாம் அது. ஆனா அதெல்லாம் ப்ரீ டெஸ்டினேட்டட், அவங்க முன்னாடியே பிளான் பண்ணிருக்கிறாங்க. சோ ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு, இது திறக்கிறதுக்கு, அந்த சீல் ஓபன் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. அதுல என்னென்ன பிளான் அவங்க வச்சிருக்கிறாங்க எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு அந்த தகுதி யாருக்கு இருக்குமாதான் நம்ம பார்த்தோம். சோ அதுல சில பேர் வந்திருக்கிறாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்கே அந்த தகுதியில நம்ம பார்த்தா அப்போ இந்த தெய்வீக பிரணாளிக்கை அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து நம்ம அவங்க முதல் சந்ததியா வந்திருக்கிறாங்க, கிரியேஷன் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க வெளிப்படுத்திருப்பாங்கன்னா கண்டிப்பா இல்லை. சோ அதுதான் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், அவங்களுக்கு எதுவுமே வெளிப்படலாம். எப்பேற்பட்ட குமாரனா அவங்க இருந்திருக்காங்க, எவ்வளவு வருஷமா மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அவங்களோட இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களோட நீதி எப்படி இருக்குதுன்னா அது அப்படிதான், அது மூடப்பட்டு யாருக்குமே ரிவீல் பண்ணப்படல. அது அவங்களோட சாட்சாத் அவங்களோட குமாரனா இருந்தாலும். சோ நம்ம கடைசி பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்து நேரா இதான் என்னோட குமாரனா இருக்கிறாங்க, மத்த எல்லாரும் பண்ண முடியல, அதனால நீங்க இதை எடுத்துட்டு ஓபன் பண்ணி நீங்க படிச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படி நேரம் அவங்களோட கைக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னா கொடுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இருந்த அந்த லோகோஸ் எப்படிப்பட்ட நிலையில இருந்திருக்கிறாங்க. நீங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், கீழ்படணும். எப்படி கீழ்படணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க மனிதா அவங்களோட நிலை, அவங்களோட ஸ்லாக்கியம் என்ன இருக்குதோ அது எல்லாம் விட்டுட்டு அவங்க மனிதரா அவங்க பிறக்கணும். மனித பிறந்து அதுக்கப்புறம் அவங்க தன்னைத்தான் தாழ்த்தி மனிதா பிறந்து
மரணதி பரியந்தம் அவங்க கீழ்ப்படிதல் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தோம். அப்பேற்பட்டது. சோ அதுக்குள்ள தெய்வீக பிரணாளிக்கு எப்படி இருக்குதோ அந்த தகுதி தேவன் எப்படி பிளான் பண்ணிருக்கிறாங்களோ அது எல்லாம் இவங்க கீழ் படிச்சாதான் அந்த மரணத்துக்கு அப்புறம் அன்டு டெத் அப்போதான் அவங்க அந்த வாய்ப்பு. சோ அதுதான் நம்ம கடைசியில பார்த்தோம். கெச்சமரிலோ அவங்க வந்து ரொம்ப அழுதுருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கடைசி ஆப்ஷன் இவங்க தான். ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சு நானும் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டேன்னா வாய்ப்பு பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ணுவாங்க. பட் ஆனா அவங்களுக்கு அது வரைக்கும் தான் அவங்க தேவன் ரிவீல் பண்ணிருக்கிறாங்க. மத்தது நடக்க போறது அவங்களுக்கு வெளிப்படலாம். என்ன அதுதான் அவங்களோட நீதியா இருக்குது. சோ அதனாலதான் திருப்பி நம்ம பார்த்தோம் ஒரு தேவதூதன் அவங்ககிட்ட அனுப்பி பலப்படுத்தி, ஆனா சோ நீங்க வந்து கண்டிப்பா செய்ய முடியும் அப்படி திருப்பி அவங்களுக்கு ஒரு பலன் கொடுத்துட்டு அவங்க போனது நம்ம பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோட ரேஸ் பருகு வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப தைரியமா போய் எல்லாமே என்னென்ன சூரியத்திலோ தேவனுக்கு சாட்சியா இருக்கணுமோ அந்தந்த சூழ்நிலை தேவனுக்கு சாட்சியா இருந்து அப்படியே அவங்க மரணத்து பரியந்தம் வரைக்கும் அவங்க கீழ்படி அவங்க சாட்சியா இருந்து டெத்தானது நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுவே நம்ம வசனம்ல பார்க்கலாம். படிங்க சிஸ்டர். 1 பேதுரு 1:10 முதல் உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்வறிவித்த போது இக்காலத்தை குறித்தார் என்பதை அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருந்தார்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இது எல்லாமே ஒரு ரகசியமா அது வச்சிருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகளுக்கு தர்மசாஸ்திரம் மூலமா எழுதிருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதை பத்தி தெரியாம அவங்க வந்து பாக்குறாங்க. சோ தேவதூதர்கள் எல்லாரும் விட்டு பாக்குறாங்க என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும், அப்படி அவங்க ரொம்ப வாஞ்சியோட இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சோ தகுதியில நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்து பத்தி. அவங்க இயேசு யாரு வந்தா தகுதி மகிமை குளோரிபிகேஷன் எப்படி இருக்கும்னா பார்க்கலாம். பிலிப்பியர் 2:8-11. பிலிப்பியர் 2:8 முதல் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய அவருக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தர்லினார். பார்த்தோம் கடைசி இயேசு கிறிஸ்து தான் வந்திருக்கிறாங்க. அது வந்து அந்த தகுதி காமிக்கிறதுக்கு எப்படின்னா அந்த மகிமை நிலையினுண்டி அவங்க அதை விட்டு கொடுத்துட்டு அவங்க ஒரு ஹம்புலா தன்னைத்தான் தாழ்த்தி ஒரு மனிதரா மாம்சத்துல அவங்க பறந்து மனிதன் மாதிரி வந்து அவங்க முழுசா தேவனுக்கு ஒப்படுத்திருக்கிறாங்க. அது நம்ம பார்த்தோம். ஜோர்டான் ரிவர்ல 30ஆம் வயசுல ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஃபுல்லா தேவனோட சித்தத்துக்கு அவங்க முழுசா ஒப்படுத்திருக்கிறாங்க. எப்படின்னா மரண பரியந்தம் ஒருக்கு அவங்க முழுசா ஒப்படுத்திருக்கிறாங்க. மரணத்தினால அவங்க சிலுவையில அவங்க மரணத்தை முடிச்சுட்டு இட் இஸ் பினிஷ்டு சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா இது சமாப்தம் ஆயிடுச்சு எல்லாமே. சோ அப்படி அவங்களோட தகுதி அவங்களோட ரேஸ் வந்து முடிச்சுக்கிறாங்க எல்லாமே. சோ முடிச்சதுனால தேவன் கொடுக்குற ஒரு மகிமை கனத்தை எப்படின்னா இப்படி இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னா அவங்களோட தெய்வீக பிரணாளிக்கு சித்தம் என்னவே இருக்குதோ அப்படி அது ஓபன் பண்றதுக்கு இருந்த அந்த தகுதி இவங்க மட்டும்தான் அது பினிஷ் பண்ணிருக்கனால அவங்க அந்த ஓபன் பண்ற வாய்ப்பு மட்டும் இல்ல, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வாய்ப்பு மட்டும் இல்ல, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் எல்லா பூமி மேலாகட்டும் கீழாகட்டும் மேலாகட்டும் எல்லாரும் தான் தேவனுக்கு அடுத்த ஸ்டெப்ல அவங்களுக்கு மேலதான் அவங்க வந்து ஒரு எல்லாரும் முன்னங்காலோட அவங்களுக்கு ஸ்துதிக்கணும். என்னன்னா அப்படிப்பட்ட தகுதி அவங்க காமிக்கிறாங்க. அப்படி அவங்க பாடுகள் அனுமதிக்கிறாங்க எல்லாமே. ஏன்னா முன்னாடி வந்த எல்லாரும் வந்து அது செய்ய முடியல, தவறுக்கிறாங்க எல்லாமே. அப்பையில நமக்கு வந்து இவங்க தான் நமக்கு இயேசு கிறிஸ்து தான் அப்பாயிண்ட் பண்ண மாதிரி நமக்கு இருக்குது. ஏன்னா இந்த தகுதி இவங்க காமிச்சுக்கிறாங்க.
அப்படிதான் இவங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தகுதி வந்து இருக்குது. தேவனோட தெய்வீக பிரணாளிக்கு அந்த சீல் நம்ம ரெவல்யூஷன் பார்த்தோம். எல்லாரும் பாக்குறாங்க, யாருமே இல்லாம யோவான் அப்படியே ஒரு அழுத்துக்கிறாங்க. அப்படிதான் பாக்குறாங்க. ஒருத்தர் வந்து யூதனுண்டி யூதா கோத்திர சிம்மமும் ஏதோ ஆட்டுக்குட்டிய அழைக்கப்படி வராங்க, ஜெயம் வந்து வந்திருக்கிறாங்க அப்படி சொன்ன மாதிரி நம்ம வந்து இவங்களுக்கு அந்த சீல், அந்த புக் வந்து இவங்க கைக்கு கொடுக்கப்பட்டது. அதை நம்ம பார்க்கலாம். இதனால ஜீசஸ் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. ஜீசஸ் ஒர்த்தியா இருக்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணிருக்க மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பிரிவிலேஜ் இவங்க வாங்கி பெற்றுக்கொண்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ ஏசு கிறிஸ்து அந்த தெய்வீக பிரணாளிகை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இருக்குது. அந்த சீல் ஓபன் பண்ணுவாங்க, பண்ணி படிப்பாங்க, பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கரெக்ட் தானே? ஸோ இப்போ எக்ஸிகியூஷன் போயிட்டே இருக்குது. அந்த எக்ஸிகியூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் தெய்வீக பிரணாளிக்குள்ள என்ன இருக்கு? அவங்களோட ஃபர்ஸ்ட் கிரியேஷன் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய காரியங்களும் என்னவா ஃபர்ஸ்ட் தெய்வீக பிரணாளிக்குள்ள இருக்கு. அதுக்கு முடிக்கல, ஆனா போயிட்டே இருக்கு அந்த எக்ஸிகியூஷன். அதுலதான் ஃபர்ஸ்ட் பிளெஸிங் ஆஃப் சர்ச், பிரைடு ஆட்டுக்குட்டியோட வைஃபா மனவாட்டிய, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து அந்த தெய்வீக பிரணாளிகளும் இருக்குது. பட் இது வந்து இப்போதைக்கு முடிக்கலாம், கம்ப்ளீட் ஆகலாம் மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இயர்ஸ். அதுல என்ன நடக்கும்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லாரும் திருப்பி மரணத்திலிருந்து திருப்பி ரிசரக்ஷன் ஆகுவாங்க. எல்லாருக்கும் ஜீவன் பெற்றுக் கொடுப்பாங்க. கடைசி அந்த 1000 வருஷம் முடிக்கிறதுல நம்ம பார்த்தோம், தேவனுக்கு என்னவா தேவைப்படும்? நம்மளுடைய ஒரு நீதி தேவைப்படும், ஒரு பர்ஃபெக்ஷன் தேவைப்படும். கண்டிப்பா அது ரெண்டும் அந்த 1000 இயர்ஸ் முடிக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. சோ நம்ம இங்க பார்க்கலாம், லாஸ்ட் டைம் எஸ்தேசிஸ்க்கு ஒரு தடவை அந்த கேள்வி வந்துருக்குது, தேவனோட நீதி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அன்பா இருக்குன்னு பார்க்கலாம். அப்படின்னா எல்லாமே நீதியா பார்த்தா தெரியாது. சோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா someone wonder, தேவன் வந்து எப்பவுமே அன்போடு இல்லாம நீதியோட வேலை செய்யலாம் தானா அப்படி ஒருத்தர் கேள்வி கேட்டா, நம்ம இப்போ அன்பா இருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அன்பே இல்லாம நீதியே கிரியை செய்யலாம் தானா? ஒருவேளை அப்படி கேட்டா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் தேவன் நீதிக்கு தான் ப்ரியாரிட்டி. அவங்க எக்ஸிகியூஷன் பண்றது எல்லாமே அப்சல்யூட் நீதி தான். ஆனா இன் ஆர்டர் தட் லவ் மே ஆப்ரேட் இம்பார்ஷியலி டுவர்ட்ஸ் ஆல், நீதி வந்து நீதி தான், அன்பாவே இருக்குனால அது வந்து எல்லாரும் ஒரு பார்ஷியாலிட்டி இல்லாம எல்லாரும் மேல அந்த அன்பு வந்து இது காமிப்பாங்க. நீதினா இந்த நீதி யாருக்கிட்ட இருக்குது அவங்க பட்டு அவங்க வந்து பர்டிகுலரா காமிக்க முடியும். அநீதி இருக்கிறவங்க கிட்ட அவங்க எதுவுமே பேச முடியாது, சொல்ல முடியாது. அன்பு இருந்தா எல்லாருக்கிட்டும் அவங்க அந்த அன்பு காமிக்க முடியும். இப்பெல்லாம் பார்ஷியாலிட்டி இல்லாம அது ஸ்ப்ரெட் பண்ண முடியும். சேம் டைம் மனிதர் வந்து அந்த மனநிலை நொண்டி பாலன் கீழே விழுந்துக்கிறாங்க. நம்ம என்னன்னா தெய்வீக பிராணிகளை பார்த்தா என் பிளேன் நொண்டி அவங்க வந்து பாவம் பண்ண அந்த டிசோபீடியன்ட் ஆனதுனால சில மரணத்துக்கு அவங்க வந்து தள்ளி போடுறாங்க. தள்ளி போறதுனால திருப்பி அவங்க அந்த பர்ஃபெக்ஷன் பெற்றுக்கொள்றதுக்கு அந்த திருப்பி ஒரிஜினல் ஆதாம் எப்படி அந்த பர்ஃபெக்டா கிரியேட் பண்ணிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அந்த பர்ஃபெக்ஷன் திருப்பி கொண்டு வர்றதுக்கு தேவனோட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழிகாட்டுதல் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்ல, அதுல பார்த்து அவங்களோட அன்பும் நமக்கு தேவைப்படும் அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு போறது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து இந்த 1000 வருஷம் முடிக்கிற உள்ள அந்த அப்படிப்பட்ட ஒரு நீதி அன்புக்குள்ள நம்ம நீதிக்குள்ள நம்ம வரும், நீதிக்குள்ள போகும், சேம் டைம் பர்ஃபெக்ஷனுக்குள்ள ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அன்பு நமக்கு படாது. இல்லை இப்போதான் நம்ம குறைய இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து அவங்க அன்பு நேசிச்சுட்டே வர்றதுனால
அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நமக்கு அந்த அன்பையை காட்டாமே அவங்க நீதியோடு இருந்தா நம்ம கட்டுறதுக்கு முடியுமா? அவங்க திருப்பி நம்ம நீதியோட அவங்க கண்டிச்சு திருப்பி நம்ம அன்போட கேட்டாதான், ஐயோ இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறாங்க, நமக்கு இப்படி வழி நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா. சோ அதனால வந்து நம்ம இது வந்து அவங்க நீதியோட மட்டும் இல்ல, அன்போடவும் நமக்கு வழி நடக்கிறதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம சர்ச் கிளாஸ்ல பார்த்தோம், அது முடிக்கல. ஃபர்ஸ்ட் டைரிக்கு பிராணிக்குள்ள சர்ச் கிளாஸ் இருக்கு நம்ம பார்த்துப்போம். அது நம்ம வசனம்ல பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இங்க இந்த சுவிசேஷ யுகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குதானம், நீங்க மரண பரியந்தம் நீங்க உண்மையா இருந்தா இப்படிப்பட்ட ஜீவ கிரீட்டம். அந்த ஜீவ கிரீட்டம்னா க்ளோரி, ஆனர், இம்மோர்டாலிட்டி, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வந்து கொடுக்கப்படும். ஆனா சாத்தானுக்கு வந்து எப்பவுமே தடையா இருப்பாங்க. ஆனாலும் நீங்க பயப்படாதீங்க, பயப்படாம நீங்க தைரியமா இருங்க. இப்படிப்பட்ட கிரீட்டம் உங்களுக்கு ரெடியா இருக்குது. ஆனா நம்ம வந்து அப்படிப்பட்ட குணலட்சணங்கள் தேவனுக்கு கீழ்ப்படி பண்ண வேண்டியது இருக்கு. சோ அது பெற்றுக்கொள்ளதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், நம்ம லிவிங் சாக்ரிஃபைஸா ஜீவ பலியா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நேரா நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமா? வரும். எப்படி நம்ம பாவங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே பலி செலுத்த முடியாது. சோ அதனால நம்மள பாவிகளா இருக்கிறதுனால நம்ம எதுவுமே செய்ய முடியாது அளவுக்கு. சோ அதனால நமக்கு இயேசு கிறிஸ்துவோட ஒரு நீதியின் வஸ்திரம் நமக்கு தேவை. அது இங்கிலீஷ்ல இம்பியூட்டேஷன் சொல்லுவாங்க. நமக்கு அது மூலமா தான், அந்த நீதியின் வஸ்திரம் மூலமா தான் நம்ம வந்து பலி செலுத்த முடியும். சோ இப்போ எப்படி அதுன்னா, நம்ம பாவிகளா இருக்கிறோம். ஆனா தேவனோட நம்ம உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து சைன் பண்றாங்க, அக்ரிமெண்ட் பண்றாங்க. நம்ம அக்ரிமெண்ட் பண்றோம். ஆனா இயேசு கிறிஸ்து அங்கே கேரண்டி சிக்னேச்சர் பண்றாங்க நமக்கு. இவங்களும் உங்ககிட்ட அந்த உடன்படிக்கை பண்ணுவாங்க, நான் கேரண்டி இவங்க இப்படி நடப்பாங்க, இன்னோட மூலமா நீங்க அவங்களோட பலி ஏத்துக்குங்க. அப்படி இயேசு கிறிஸ்து ஒரு கேரண்டிய நம்ம பார்க்கணும். நம்ம அது நோட்ஸ் பார்க்கலாம். லோன் எடுக்கிறவங்களுக்கு பேங்க்குக்கு நடுவுல ஒரு கேரண்டி. ஓகே நீங்க கொடுக்கலாம், ஒருவேளை கொடுக்க முடியல நான் கொடுக்குறேன். அப்படிதான் ஆல்ரெடி ஏசு கிறிஸ்து கொடுத்துக்கிறாங்க, ஈடுபடி கொடுத்துக்கிறாங்க. அந்த ஈடுபடி எப்படி இது பண்றாங்கன்னா, நமக்கு ஒரு கேரண்டியை அப்ளை பண்றாங்க. ஆனா அந்த ஈடுபடியோட பலித்தை நமக்கு நேரம் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு அத்தாரிட்டி மட்டும்தான் நீங்க ஏத்துக்கலாம் அப்படி சொல்றது நம்ம பார்க்கலாம். சோ அதுக்கு எப்படின்னா, கிவிங் கிரைஸ்ட் ரைச்சியஸ்னஸ் டு தி சின்னர், நமக்கு நீதியின் வஸ்திரம் கொடுக்கிறது நம்ம பார்க்கலாம். அது ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 24. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23 முதல். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மூலம் மட்டும்தான் நம்ம வந்து நீதிமான்கள். அதனால மட்டும்தான் பாவங்களா இருந்த நம்மளும் நீதிமான்களா அவங்க தீர்க்கிறாங்க. சோ அவங்க அது பிரியா. சோ அது மூலமா தான் தேவனுக்கு நம்ம வந்து பலி செலுத்த முடியும். இங்க என்னன்னா, நம்ம எல்லாரும் பாவிகளா நம்ம இருக்கிறோம். பலி நேரம் நமக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படி கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? அது ஆன்சர் சொல்லிட்டு ஈடுபலி புண்ணியம் நமக்கு இருக்குமா? நமக்கு அப்ளிகபிள் பண்ணுவாங்கவா அவங்க? அது நேரம் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஆனா ஒரு இமீடியட்டா நமக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் தான் அவங்க கொடுக்குறாங்க, ஒரு கேரண்டியா நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஈடுபலி மூலமா நீங்க எவங்களோட ஈடுபலி நீங்க அவங்களோட சும்மா பலி நீங்க ஏத்துக்கா சொல்லலாம்னா, இப்போ மற்ற உலக ஜனங்கள் மாதிரி நமக்கு ரிசரக்ஷன் இருக்குமா? இந்த 1000 இயர்ஸ்ல மற்ற உலக ஜனங்களுக்கு கிடைக்க போற ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு இருக்குமா? அது நம்ம கண்டிப்பா இருக்காது. என்னன்னா, அதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு மேலான ஆசீர்வாதத்தை தான் நம்ம வந்துட்டோம்.
அந்த ஈடுபலி எப்போ அப்ளிகபிள் ஆகும்? சர்ச் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நமக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. அது மூலமா நமக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க தேவன். இவங்களோட ஜீவபலி நீங்க ஏத்துக்கா, என்னோட ஜீவபலி மூலமா, என்னோட ஈடுபலி மூலமா ஒரு வாரம் கொடுக்குறாங்க. ஒரு அப்படின்னா டெப்டா நம்ம கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். வாரம் கடன் நமக்கு கடனா தான் கொடுக்குறாங்க ஈடுபலி. என்னன்னா அது கடன் அதுதான் நம்ம இப்ப பண்றோம். ஏன்னா நம்ம ஜீவபலினா எப்படின்னா அப்படி அந்த டெப்த் நமக்கு அந்த புண்ணியம் நமக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பாவம் பண்ணப்ப எல்லாம் நீங்க இவங்களோட பாவங்க நீங்க மன்னிங்க அப்படி நமக்கு முன்னாடி தேவனுக்கு முன்னாடி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அட்வொகேட்டா. அது நேரம் நமக்கு அப்ளிகபிள் ஆயிடுச்சுன்னா இங்கே காலியாகும். நெக்ஸ்ட் உலகத்துக்கு என்ன வரும்? ஈடுபடு. சோ அது நமக்கு டெப்தா தான் கடனா நமக்கு கொடுக்குறாங்க. நீங்க நம்ம இந்த ஜீவபலியை நம்ம அது ரீபே பண்ணணும். ஜீவபலி சாக்ரிஃபை பண்ணணும். சோ அதுதான் நம்ம பண்றது. எப்படின்னா நமக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லா தகுதி, இந்த ரைட்ஸ், அதிகாரம் நமக்கு என்னென்னவா இருக்குமோ அது எல்லாம் நம்ம விட்டு கொடுக்கணும். இந்த பூமிக்குள்ள இருக்கிறது எல்லாமே விட்டு கொடுத்தாதான் நமக்கு மேலோ அந்த பரலோகத்துக்கு ஏத்த அந்த வெகுமதி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட மகிமை, கனத்தை, தாவாக உள்ள இந்த தெய்வீக பிரபாவம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சோ இப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்கு முன்ன கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. அதுவே விழுந்து போன மனிதரா இருந்த நமக்கும் இப்பேற்பட்ட ஒரு தெய்வீக பிராணிகளை போட்டி வச்சு அந்த விழுந்து போன மனிதர்கள் திருப்பி அவங்களோட அவங்களோட நிலைக்கு தாவமுள்ள நிலை இதா மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ குமார்னு ஆட் ஆயிட்டு அதுக்குள்ள திருப்பி சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் அந்த சிலை கொஞ்சம் தான் பாதாளங்கள் இருக்கிற நம்ம எவ்வளவு இருக்குமோ தெரியல. பட் சிலர் மட்டும்தான் இருக்கிற அந்த வாய்ப்பு. இப்பேற்பட்ட ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி வேற யாருக்குமே இல்ல. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவே நம்ம ஏற்பட்ட எல்லாம் பரலோகத்தி ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறது வேற எல்லாருக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இல்ல. நமக்கு பார்த்தோம் லூக்கா எழுதின விசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதுல எப்பவும் இயேசு கிறிஸ்து வந்து ஓமை நாள்ல பேசிட்டே இருப்பாங்க. சீசர்கள் பேசுவாங்க, ஏன் நீங்க வந்து எல்லாமே உண்மையே பேசிக்கிறாங்க அப்படின்னா கிளியரா இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, இது உங்களுக்கு மட்டும்தான் அறிவிக்கப்பட்டது, அவங்களுக்கு இது மறைக்கப்பட்டது. உங்களுக்கு மட்டும்தான் இந்த பரலோகத்தி ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பூமியில இந்த தெய்வீக பிரணயம் முடிச்சு அதுக்கப்புறம் என்னவா நடக்கும்னா ஒரு அடப்ஷன் என்னவா இருக்குதுன்னா ஒரு பர்டிகுலர் நமக்கு வந்து வேதாகங்கள் இல்ல. அது எப்படி இருக்கும்னா அவங்களோட டிவைன் பிளான் மற்ற மில்லியன்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் இந்த விஸ்வத்துல இந்த யூனிவர்ஸ்ல பூமி மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் நிறைய பிளானட்ஸ் வந்து இருக்குது. இது பூமி மேல நடக்கிறது ஃபர்ஸ்ட் ஒர்க் தான் நமக்கு ஒரு ப்ரோக்ரஷன்ல தான் இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் மற்ற நோக்கம்ல இருக்கிற அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மை ஒரு சாட்சியா தேவனுக்கு ஒரு மாதிரியா அவங்களோட குணலட்சணத்துக்கு ஒரு மாதிரியா எப்படி எப்படி தேவனோட குணலட்சணம் இருக்குது அது எப்படி வெளிப்படுத்துது இது எல்லாமே நம்மை ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்மை வந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஆசிரியர்களா நம்ம இருக்கிறோம். இருந்து இந்த எல்லா மனிதர்கள் சபை அதுக்கப்புறம் வரப்போற நெக்ஸ்ட் மனிதர்கள் எல்லாரும் மற்ற யூனிவர்ஸ்ல இருக்கிற மற்ற பிளானட்ஸ் தேவனுக்கு ரெப்ரசன்டேட்டிவா அத்தாரிட்டியா இவங்களுக்கு அங்கே நியமிக்கலாம். நியமிச்சு அங்கே காரியங்கள் இவங்கள் மூலமா ஒரு சாட்சிய அங்கே எக்ஸிக்யூட் பண்ற வாய்ப்பு இருக்கலாம். அப்படி தெய்வீக அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னன்னா நம்ம பார்த்தோம் தெய்வீக பிரணாளிகளோ ஏஜஸ் டு கம் வரப்போற யுகாயுகங்கள் வரணும். நமக்கு வந்து 1000 இயர்ஸ் பத்தி தான் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய காரியங்கள் எதுவுமே தெரியல. சோ இந்த மனிதர்கள் இந்த எக்ஸ்பீரியன்சஸ்னால இப்போ வந்து பாவத்தினால
எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறோம். நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கலந்து போறோம். திருப்பி பர்ஃபெக்ஷன் பெற்றுக்கொள்ள போறோம். நம்ம வந்து அந்த மகிமை பெற்றுக்கொள்ள போறோம். இது மூலமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாட்டமா இருக்கும். இந்த இது மூலமா தான் நம்ம வந்து அவங்களுக்கு வழி நடக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். கடைசியா மேற்பட்ட அழைப்புக்கும் நம்ம வந்துட்டோம். நம்ம சும்மா இருக்கணும்னா தேவனோட அந்த உடம்படிக்கை செஞ்சுட்டோம். செஞ்சு நம்ம எதுக்கு வந்துட்டோம்னா திருப்பி ரிவர்ஸ் தான் அந்த ஜீவ பலியா ஒப்படுக்கணும். ஒப்படுத்துட்டா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம கிளியரா பார்த்தோம். நம்ம கண்டிப்பா பரிசைகள் சதுசைகள் செஞ்சது மாதிரி மேலோட்டமான ஆராதனை நம்ம செய்யலாமா? நம்ம வாயினால நம்ம தேவனை சுத்திக்கலாமா? சும்மா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. நம்ம வாயினால் இல்ல, நம்ம உதயத்தினாலதான் நம்ம தேவனை சுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம நாம் பரிசுத்தம் பத்திட்டே இருக்கணும். நம்ம உதயம் எப்பவுமே சுத்தமா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் இந்த லோகத்துக்காகனா அது அதை நடக்க போற பிளெஸிங்காக. நம்ம எதுவுமே சுயமா நடக்கக்கூடாது. சோ நம்ம நல்லதுக்காக கிட்டத்தட்ட நம்ம ஃபைட் பண்ணணும். கண்டிப்பா பண்ணிட்டு ஆகணும். எஸ்பெஷலி நம்ம இந்த அழிக்கிற இந்த சரீரத்துக்கு நம்ம கண்டிப்பா ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு விரோதி. யாருன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு விரோதின்னு நம்ம சரீரம், இந்த மாம்சம் தான். இதுக்கு எப்பவுமே நம்ம ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் கண்டிப்பா. எதனால இது இன்ஃபெக்ஷனா இருக்கிறதுனால பிளஷ்ல மாம்சத்துக்கும் நமக்குள்ளதான் இந்த புது சிருஷ்டி வச்சிருக்கிறாங்க தேவனும். அதுக்குள்ளதான் அவர் ஆவியிலோ ஜெனிபிதல் நம்ம கொடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த ஆவியில நம்ம வந்து பரிபூர்ணமா ஆக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் நம்ம முடிச்சாதான் தேவனுக்கு அது சந்தோஷமா ஒரு பிளெசண்டா நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட பலிதான் தேவன் வந்து அது அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. கடைசி இப்படிதான் நம்ம வந்து நம்ம தேவனுக்கு பண்ணிட்டா இந்த உடம்படிக்கு திருப்பி நம்ம வந்து அன்னைக்கு எந்த உற்சாகத்துல வைராக்கியமா நம்ம இந்த உடம்படிக்கை நம்ம செஞ்சுட்டு உங்களோட ஊழியத்துக்காக நான் முழுசா நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நம்ம நிறைய கண்டிப்பா டைலூஷன் போயிட்டே இருக்கும் மாம்சத்தினால. திருப்பி நம்ம வந்து ஒரு வாய்ப்பு தேவன் நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மெமோரியல் சர்வீஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா திருப்பி அதை ரினிவல் பண்றதுக்கு தேவனுக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு சான்ஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாம் நம்ம நிலையத்துல வச்சு அந்த அப்பத்திலவும் திராட்சரத்திலவும் நம்ம வந்து பிடிக்கிறப்போ பங்கெடுக்கிற டைம்ல வந்து நம்ம இது எல்லாம் நம்ம பயபக்தியோட ஒரு ஆலோசனை விதமா தாட்ஃபுல்லா தேவனின் பிரேயர்ஃபுல்லா ஒரு கண்ணீட்டியோட நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம தேவனுக்கு மூலமா நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஈடுபலியாகும் அவங்களோட சாக்ரிஃபைஸ், அவங்க தேவனோட அன்பு, இது மூலம் இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம வெளிப்படுத்துது. இது எல்லாம் நம்ம நிலையத்துல வச்சு திருப்பி நம்ம வந்து உலகத்துக்கு இல்லாம தேவனோட ஊழியத்தில் நம்ம ஆகுறதுக்கு சாவறதுக்கு தேவன் திருப்பி நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படி விசுவாசிட்டு எல்லாருக்கும் அன்போட வாழ்த்துக்கள் திருப்பி சொல்லிட்டு, இதுவரைக்கும் தெரிஞ்சோ தெரியாம உங்களுக்கு எதனா உடலதா இருந்தா மன்னிப்பு கேட்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நன்றிகள் நிறுத்தி எல்லாருக்கும் உபயோகரமா இப்படி விசுவாசிச்சு பொறுமையோடு கேட்ட அனைவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறேன்.